ஆண்டவரை ஆராதித்து நாங்கள் பாடுவோம். ஆராதனைக்குரியவரே அப்பா ஸ்தோத்திரம், அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவரே அப்பா ஸ்தோத்திரம், அதிசயமானவரே இயேசுவே ஸ்தோத்திரம். அபிஷேகநாதரே ஆவியானவரே, அபிஷேகநாதரே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். எங்களை முழுமையாக ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணித்து பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்புங்கள் ஆண்டவரே. பகலெல்லாம் இரவெல்லாம் அழுகிறோம் என்று சொல்லி நாங்கள் பாடுவோம். பகலெல்லாம் இரவெல்லாம் அழுகின்றேன் ஐயா, பகலெல்லாம் இரவெல்லாம் அழுகின்றேன் ஐயா. உம் பாதம் எழுந்து கண்ணீரால் நனைந்து, உம் பாதம் எழுந்து கண்ணீரால் நனைந்து உம்மையே நினைக்கின்றேன், உமக்காய் வாழ்கின்றேன், உம்மையே நினைக்கின்றேன், உமக்காய் வாழ்கின்றேன். ஆவியானவரே அபிஷேகநாதரே, ஆவியானவரே அபிஷேகநாதரே உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே
படைத்து பாதுகாத்து அன்பு செய்கிற தகப்பனாக அவர் இருக்கின்றார். நன்றியோடு நாங்கள் அவரை ஆராதித்து எங்களை தாங்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, எங்கள் பாவங்களை மன்னித்து ஒரு புதிய மனுஷியாக எங்களை மாற்றும்படியாக நாங்கள் அர்ப்பணித்து பாடுவோம். உலகெல்லாம் படைத்தவரே, பரிசுத்தமானவரே, பாவத்தை களைந்து தூய்மை அணிந்துமை துதிக்கின்றோம். உமக்காக நாங்கள் வாழ்கின்றோம். உலகெல்லாம் படைத்தவரே, பரிசுத்தமானவரே, படைத்தவரே, பரிசுத்தமானவரே, பாவத்தை களைந்து தூய்மையை அணிந்து, பாவத்தை களைந்து தூய்மையை அணிந்து உம்மையே துதிக்கின்றேன். உமக்காய் வாழ்கின்றேன், உம்மையே துதிக்கின்றேன், உமக்காய் வாழ்கின்றேன். ஆவியானவரே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே, அபிஷேகநாதரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசுவினுடைய திருப்பாதங்களிலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். உண்மையும் பரிசுத்தமுமானவர், பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தருவதாக வாக்களித்த ஆண்டவருக்கு முன்னதாக நாங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த வேளையிலே பரிசுத்த ஆவி என்கிற உன்னதத்தின் ஆவியை எங்கள் மேல் நிறைவாக ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையிலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். பெந்தெகோஸ்தே திருவிழாவுக்காக எங்களை தயார் செய்கின்ற நாங்கள் ஆண்டவர் தூய ஆவியானவர் வழியாக எங்களுக்கு வாக்களித்த அனைத்தையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அதற்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். நான் உங்களை தனியே விட்டுவிட மாட்டேன், உங்களுக்கு என்று சொல்லி ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று வாக்களித்த ஆண்டவர் உயிர் தருகின்ற பரிசுத்த ஆவியானவராலே தன்னுடைய பிள்ளைகளை அவர் அபிஷேகம் செய்கின்றார். எனவே இந்த நாட்களிலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய விழாவுக்காக எங்களை தயார் செய்கின்ற பொழுது ஆண்டவர் வாக்களித்த அந்த வல்லமையான ஆவியானவர் பலவீனமான எங்களுடைய உள்ளங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து நாங்கள் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை இருக்கின்றது.
ஆண்டவர் இயேசு எங்கே பிரசன்னமாக இருக்கின்றாரோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கின்றார். அவருடைய ஆளுகை இருக்கின்றது. தந்தை, மகன், தூய ஆவி என்று சொல்லி தங்களுக்குள் ஒருவராக வாழுகின்ற அந்த தூய தம திருத்துவத்தினுடைய உண்மையான பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த வேளையில் ஆவியானவரை எங்கள் மத்தியிலே நாங்கள் வரவேற்போம். ஓ பரிசுத்த ஆவியே, எங்கள் ஆன்மாவின் ஆன்மாவாக இருக்கிறவரே, எம்மை ஒளிரச் செய்யும், எம்மை நிரப்பும் என்று சொல்லி தூய ஆவியானவரை நோக்கி இந்த வேளையிலே நாங்கள் பாடுவோம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். எல்லோருமாக சேர்ந்தோம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். இறைவா ஆராதனை செய்கின்றோம். எங்களை ஒளிரச் செய்யும் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒத்த சாயலை எங்களுக்கு தாரும். அன்பினால் எங்கள் இருதயங்களை நிரப்பும். உமக்காக வாழுகிற அந்த வைராக்கியத்தை எங்களுக்குள்ளே வையும். இறை பக்தியினால் எங்களை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாக்களித்த இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதிப்பாடி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். பரிசுத்த ஆவியால் எங்களை நிறைத்து சான்று பகர்கிறவர்களாக எங்களை மாற்றும். கிடத்தை எங்களுக்கு தாரும். இந்த பூமியின் முகத்தை புதுப்பிய மாட்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இறை தந்தையின் முகத்தை காட்டும், இயேசு கிறிஸ்துவின் அறிவை ஊட்டும். இறை வார்த்தையை விளங்க செய்யும், நற்செய்தியை முழங்க செய்யும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதிப்பாடி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன்.
செய்கிறேன். இறைவா ஆராதனை செய்கிறேன். இந்த வேளையிலே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறதான தூய ஆவியானவருடைய நவநாள் வழிபாடுகள் உள்ள 2வது பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்றும் வாழும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அன்பு இயேசுவே, நீர் வாக்களித்த ஆவியானவரை எங்கள் மீது அனுப்பியருளும். தூய ஆவியானவரின் கனிகளையும் கொடைகளையும் அருங்கொடைகளையும் எங்களுக்கு அருளி எங்களை புதிய படைப்பாக மாற்றியருளும். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். விண்ணுலக தந்தையே, எங்கள் மீதும் தூய ஆவியானவரை பொழிந்தருளும். நன்றி தந்தையே, என்றும் புகழ் உமக்கே. ஆமென். மூவொரு இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். அனைத்திற்கும் முழு முதல் பொருள் நீரே. இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். என்றும் மாறாத நிலையான உண்மை நீரே. இறைவா, உம்மை நம்புகின்றோம். எல்லையற்ற இரக்கமும் ஆற்றலும் கொண்டவர் நீரே. இறைவா, உம்மை அன்பு செய்கின்றோம். அளவற்ற நன்மையும் அன்பும் கொண்டவர் நீரே. அன்பு தந்தையும் தூய ஆவியானவரை அனுப்பியருளும். அவர் எங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாராக. இனிய இயேசுவேயும் தூய ஆவியானவரை அனுப்பியருளும். அனைத்திலும் நாங்கள் இறைவனை மாட்சிப்படுத்துவோமாக. தூய ஆவியேயும் இல்லெழுந்தருளிவாரும். உம்முடைய இறை மக்களின் உள்ளங்களை நிரப்பியருளும். உமது அன்பு தீயினால் எங்களின் உள்ளங்களை பெற்றி எரிய செய்தருளும். உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவே, அதனால் உலகை புதுப்பிப்பே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்களின் உள்ளங்களை தூய ஆவியின் ஒளியினால் தெளிவுபடுத்தினீரே. அந்த தூய ஆவியின் ஒளியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்ச்சி பெறவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுப்போம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம். உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கின்றார். ஏனெனில் ஜூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியினால் ஒரே உடலாய் இருக்கும்படியாக திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். உடல் ஒன்றே, உறுப்பால் ஆனது. உடல் ஒரே உறுப்பால் ஆனது அல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நான் கை அல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என கால் சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நான் கண்ணல்ல, ஆகவே இவ்வுடலை சேர்ந்தவன் அல்ல என்று காது சொல்லுமானால் அது அவ்வுடலை சேர்ந்ததில்லை என்றாகிவிடுமா? நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். இது கிறிஸ்து வழங்கும், இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாங்கள் விண்ணேற்ற பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு எங்களுக்கு வாக்களித்த தூய ஆவியானவருடைய அருள் பொழிவுக்காக, அந்த அருட்பொழிவின் நினைவு நாளுக்காக, பெருநாளுக்காக இன்று 3வது நாளாக நாங்கள் எங்களை
தயார் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்னதாக தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள் என்று கூறி, தூய ஆவி உங்களிடம் வரும் பொழுது நீங்களின் கடவுளின் வல்லமையை பெற்று ஜெருசலேம், ஜூதேயா, சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கள் என்று கூறியதை இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் தந்தையின் வாக்குறுதியாகவும் உன்னதத்தில் இருந்து வருகின்ற வல்லமையாகவும் இருக்கின்றார். அவருடைய கொடைகளில் ஒன்று, நாங்கள் தேவ பக்தி மிகுந்தவர்களாக ஆண்டவருடைய தூய அரியணையை நாங்கள் அணுகி செல்வதாக இருக்கின்றது. இந்த தேவ பக்தி என்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய கொடையை நாங்கள் தியானிக்கின்ற வேளையிலே, நாங்கள் ஒரு குடும்பம் என்கிறதான அந்த ஆழமான உணர்வு முதலில் எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் எல்லோரும் கிறிஸ்துவின் உடலில் ஒரு உறுப்புகளாக இருக்கின்றோம். நாங்கள் ஆண்டவருக்குள்ளே ஒன்றாக இருக்கின்றோம். எனவே எங்களுக்குள்ளே எந்த வேறுபாடும் இல்லை. தலையாகிய அவரையே நாங்கள் வழிபடுகின்றோம் என்பது மிகவும் முக்கியமானது. பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஆண்டவரை முழுமையாக எங்களுடைய தலைவராக, தந்தையாக, எங்களுக்கு அனைத்துமாக அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை அன்போடு நாங்கள் அணுகி செல்வதை குறிக்கின்றது. அது மாத்திரமல்ல, தோமஸ் அக்வைனஸ் என்கின்ற புனிதர் கூறுகின்றார், கடவுளிடம் காட்டப்படுகிறதான இந்த பக்தி எங்கள் அயலவர்களின் உறவிலும் அது பிரதிபலிக்கின்றது. திருத்தந்தையாக இருந்த புனித கிரகரி என்பவர் கூறுகின்றார், தந்தையில் கொள்ளுகிறதான அச்சம், கடவுளின் அச்சம் எங்களுக்கு பக்தியை தருகின்றது. எனவே இந்த பக்தியோடு நாங்கள் கடவுளை நாங்கள் அணுகி செல்லுகின்றோம், அவரை நாங்கள் ஆராதிக்கின்றோம், அவரை நாங்கள் வழிபடுகின்றோம். இந்த வழிபாட்டினுடைய நிறைவாக நாங்கள் எங்களோடு வாழுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளை நாங்கள் அன்பு செலுத்தவும், அவர்களுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்தவும் நாங்கள் தூண்டப்படுகின்றோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிறைவாக ஊற்றப்படுகிற பொழுது எங்களுக்குள்ளே தெய்வ பக்தி மேலோங்குகின்றது. தெய்வ பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது தனியே அது பக்தி வைராக்கியம் அல்ல. பக்தி வைராக்கியம் என்று சொல்லுகின்ற பொழுது அது கடவுளிலே கொள்ளக்கூடிய ஒரு ஆழமான உறவு அற்ற ஒரு வழிபாடு. அதைத்தான் பக்தி வைராக்கியம் என்று சொல்லுவார்கள். அதாவது கடவுளோடு எந்த விதமான உறவும் இல்லாமல், அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதவர்களாக, அவரோடு ஆழமான அன்புறவை பேண முடியாதவர்களாக, அவரை தூரத்திலே வைத்து தெய்வமாக மாத்திரம் பார்ப்பது பக்தி வைராக்கியமாக இருக்கின்றது. ஆனால் பரிசுத்தாவியின் கொடியாகிய பக்தி என்னவென்று சொன்னால், கடவுள் பயத்தோடு நாங்கள் தெய்வ பயம் எங்களுக்குள்ளே நிறைவாக இருக்கின்ற பொழுது, அந்த ஞானத்தின் தொடக்கத்திலே, அந்த ஞானத்தின் ஆழத்திலே பக்தியோடு நாங்கள் ஆண்டவருடைய அன்பை, அவருடைய திரு அரியணையை நாங்கள் அணுகி செல்வதாக இருக்கின்றது. ஆண்டவரை நாங்கள் அணுகி செல்வதற்கு இந்த பக்தி எங்களுக்கு உதவுகின்றது. அவரிடம் நாங்கள் சென்று ஆழமான அந்த உறவை பேணுவதற்கு இந்த பக்தி எங்களை உந்தி தள்ளுகின்றது. அவரை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். பக்தி என்று சொல்லுவது சாதாரணமான எங்களுடைய மனித உணர்வுகளிலே நாங்கள் காட்டுகின்ற ஒரு ஆழமான உறவு, அன்புறவு. அந்த அன்பு தாகத்தை கடவுளிலே நாங்கள் காட்டுவது பக்தியாக இருக்கின்றது.
பொதுவாக நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவியை அன்பு செய்கின்றார்கள். இந்த அன்பு ஒரு ஆழமான உணர்வில் இருந்து பிறக்கின்றது. அவர்கள் காட்டுகின்ற அந்த அன்புக்கும் காதலுக்கும் அடிப்படையிலே ஒரு உணர்வு இருக்கின்றது. அதை ஆங்கிலத்திலே அஃபெக்ஷன் என்று சொல்வார்கள். இந்த ஆழமான உணர்வினாலே தூண்டப்பட்டு அந்த அன்பிலே அவர்கள் வளருகின்றார்கள். ஒருவரை, அன்புக்குரியவரை காணவில்லை என்று சொன்னால் மனம் பேதலித்து போகின்றது. அல்லது ஒரு 5 நாட்கள், ஒரு வாரம், 2 வாரம் அவரை பிரிந்திருக்கின்ற பொழுது மனம் வேதனைப்படுகின்றது. அதான் அந்த உணர்வு. இது சாதாரண மனிதனுக்குள்ளே இருக்கிறதான ஒரு வணக்க உணர்வு, ஒரு பக்தி உணர்வு. இது கடவுளுக்குள்ளே வருகின்ற பொழுது நாங்கள் ஆழமான உறவோடு அவருடைய திரு அரியணையை நாடிச் செல்வதாக இருக்கின்றது. எனவேதான் அவரை நாங்கள் பக்தியோடு தொழுது கொள்ளுகின்ற பொழுது அந்த பக்தி உணர்வு மற்றவர்களுக்குள்ளே அன்புணர்வாக வெளிப்படுகின்றது. எனவேதான் பவுல் கூறுகின்றார், கிறிஸ்துவின் உடலிலே நீங்கள் ஒவ்வொருவரும் உறுப்புகளாக இருக்கின்றீர்கள். தனியே கடவுள் பக்தியோடு மாத்திரம் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட முடியாது. அந்த கடவுள் பக்தி வணக்கமாக, அன்பாக மற்றவர்கள் மத்தியிலே அது பகிரப்படுகின்றது. பொதுவாக நாங்கள் பார்க்கின்றோம், இன்று புனிதர்களுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம். இந்த வணக்கம் எதை காட்டுகின்றது என்று சொன்னால், நாங்கள் அவர்களை தெய்வங்களாக ஏற்றுக்கொள்வதில்லை. கடவுளுக்கு கொடுக்கின்ற பக்தியை நாங்கள் அவர்களுக்கு கொடுப்பது இல்லை. மாறாக அவர்களை நாங்கள் தூயவர்களாக நாங்கள் வணங்குகின்றோம். அவர்களை தூயவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், மதிக்கின்றோம். கடவுளை நாங்கள் ஆராதிக்கின்றோம். அந்த பக்தியின் மேலீட்டினாலே கடவுளை நாங்கள் ஆராதித்து அந்த தூய அரியணையை பக்தி பிரவாகத்தோடு நாங்கள் அணுகி செல்லுகின்றோம். ஆனால் புனிதர்களை நாங்கள் வணங்கி நாங்கள் அவர்களை மதிக்கின்றோம். இதைத்தான் பொதுவாக பெரியவர்களுக்கு முன்னுக்கு நாங்கள் ரெவரண்ட் என்று சொல்லி போடுகின்றோம், வணக்கத்துக்குரிய. இது மனிதர்களுக்குரிய ஒரு உணர்வாக இருக்கின்றது. ஆனால் கடவுளுக்குரிய உணர்வு இந்த பக்தியினாலே நாங்கள் தூண்டப்பட்டு நாங்கள் அவரை அணுகி செல்லுகின்றோம். ஆகவே இவை இரண்டும் சேர்ந்து ஒன்றாக இணைந்துதான் எங்களுடைய உறவிலே, ஒரே உடலிலே அது வளர்ச்சி பெறுகின்றது. கிறிஸ்து என்கிற அந்த ஒரே உடலில் இவை இரண்டும் ஒன்றாக கலக்கின்றது. அதை எங்களுக்கு தருகிறவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கின்றார். எனவேதான் எங்களுடைய உடலிலே ஒவ்வொரு உறுப்புகளும் அவை தங்களுடைய தனித்துவமான வேலைகளை செய்கின்றது என்று பவுல் சொல்லுகின்றார். அப்படி செய்கின்ற பொழுதும் அவை ஒவ்வொன்றும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கின்றது. கிறிஸ்து எங்கள் தலையாக இருக்கின்ற பொழுது நாங்கள் அவரை தெய்வ பக்தியோடு நாங்கள் அவரை அணுகி செல்லுகின்றோம். அந்த பக்தியின் உறவை எங்களுக்கு சுற்றத்திலே இருக்கின்ற மற்றவர்களோடு, அயலவர்களோடு நாங்கள் அதை பகிர்ந்து கொள்ளுகின்றோம். அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம். எனவேதான் கிறிஸ்தவ வாழ்வு ஒரு சிலுவையை போன்றது. ஒன்று, நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பார்க்கின்றோம். 2, கிடையாக இருக்கின்ற எங்களுடைய அயலவர்களோடு அந்த உறவை நாங்கள் கொள்ளுகின்றோம் என்று கூறுகின்றார்கள். ஆகவே இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பக்தி என்கின்ற கொடைக்காக நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். அந்த பக்தி எங்களுக்குள்ளே மேலோங்குகின்ற பொழுது அது ஒரு குருட்டு பக்தியாக, ஒரு பக்தி வைராக்கியமாக மாறாமல் அந்த பக்தி வாழும் உயிருள்ள பக்தியாக, ஆண்டவரின் தூய அரியணையை துணிவோடு அணுகி செல்ல எங்களை தூண்டுகின்ற பக்தியாக அது அமைந்து, அந்த பக்தியின் மேலீட்டினாலே எங்கள் சுற்றத்திலே இருக்கின்ற அயலவர்களையும் புன்னர்களுடைய கூட்டுறவையும் நாங்கள் மதித்து வணங்கி அன்பு செய்து வாழ இறை அருளை தொடர்ந்தும் ஆண்டவர் இயேசுவிடம் நாங்கள் கேட்போம். இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியினுடைய
அருள் பொழிவுக்காக நாங்கள் மன்றாட அழைக்கப்படுகின்றோம். ஆவியை தா, தூய ஆவியை தா என்று இயேசுவை பார்த்து நாங்கள் கேட்கப் போகின்றோம். அதற்கு முன்னதாக ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறதான அந்த வாக்குறுதி, தந்தையிடம் இருந்து வருகிறதான அந்த வெள்ளமே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு எங்களுக்கு சொல்லி இருக்கின்றார். அந்த வாக்குறுதியை நாங்கள் பற்றி பிடித்துக் கொண்டு பரிசுத்த ஆவியாலே எங்களை நிரப்பும்படியாக, பரிசுத்த ஆவியின் வெள்ளமே எங்களுக்கு தரும்படியாக இயேசுவை பார்த்து நாங்கள் கேட்போம். அவர் உண்மை உள்ளவர், உயிரோடு வாழுகிற தெய்வம். ஆகவே தான் வாக்களித்ததை நிச்சயமாக எங்களுக்கு அவர் தர இருக்கின்றார். எனவே இந்த வேளையில் நாங்கள் ஆவியை தா, தூய ஆவியை தா என்று சொல்லி உம்மை அன்போடு நாங்கள் அழைக்க, அப்பா என்று சொல்லி உம்மை நாங்கள் அணுகி வர, குருட்டு பக்தியினால் அல்ல, உண்மையான பக்தியினாலே உம்முடைய தூய அரியணையை நாங்கள் அணுகி செல்ல எங்களுக்கு வெள்ளமையை தாரும், வரத்தை தாரும் என்று நாங்கள் மன்றாடுவோம். ஆவியை தா, தூய ஆவியை தா, இயேசுவே உந்தன் ஆவியை தா. ஆவியை தா, தூய ஆவியை தா, இயேசுவே உந்தன் ஆவியை தா. உள்ளத்திலே வாஞ்சியோடு இயேசுவே நீங்க வாக்களித்தீங்க, ஆவி எங்களுக்கு தருவதாக வாக்களித்தீங்க, உன்னதத்தின் ஆவியை எங்கள் மேல் ஊற்றுவேன் என்று சொன்னீங்க. அதே ஆவியாலே எங்களை நிறையுங்க என்று சொல்லி நாங்க பாடுவோம். தந்தை என்றழைத்திட ஆவியை தா, நிந்தையை அகற்றிட ஆவியை தா, உள்ளமுருகிட ஆவியை தா, கள்ளமகற்றிட ஆவியை தா. ஆவியை தா, தூய ஆவியை தா, இயேசுவே உந்தன் ஆவியை தா. ஞானம் நிறைந்தவர்களாக இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிற பொழுது ஆவியானவருக்குரிய காரியங்களை நாங்கள் பிரித்தெடுத்து இந்த உலக காரியங்களிலே இருந்து நாங்கள் மாறுபட்டு ஆண்டவரை தூய்மையோடு அணுகி செல்ல, எங்கள் அயலவர்களை அன்பு செய்ய இறைவனுடைய அருளை, உன்னதத்தின் கொடையை நாங்கள் கேட்டு கொண்டாடுவோம். ஞானம் நிறைந்திட ஆவியை தா, கானமெழுப்பிட ஆவியை தா, பலமொழி பேசிட ஆவியை தா, பக்தியில் வளர்ந்திட ஆவியை தா. ஆவியை தா, தூய ஆவியை தா, இயேசுவே உந்தன் ஆவியை தா. ஆவியை தா, தூய ஆவியை தா, இயேசுவே உந்தன் ஆவியை தா. எங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவி, பொறாமையின் ஆவி, புரிந்து கொள்ள முடியாத ஆவி, பிரிவினையின் ஆவி, இவையெல்லாம் எங்களை விட்டு விலகி சென்று சான்று பகருகின்ற, இறைவாக்கு உரைக்கின்ற, உண்மையை வெளிப்படுத்துகின்ற திடமான ஆவியானவர் எங்களை நிரப்பும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிப்போம். ஆமென். இறைவாக்குரைத்திட ஆவியை தா, இறையில் மகிழ்ந்திட ஆவியை தா, சான்று பகர்ந்திட ஆவியை தா, சத்தியம் விளங்கிட
இயேசுவே உந்தன் ஆவியை தாம், ஆவியை தா, தூய ஆவியை தா. இயேசுவே உந்தன் ஆவியை தா. இன்னைக்கு உங்களுடைய வீடுகளில் இருக்கிறதான எல்லா பொல்லாத ஆவிகளும் வெளியேறவும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எங்கள் குடும்பங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே பரிசுத்தம் இருக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே வல்லமை இருக்கிறது. ஆகவே வாஞ்சியோடு ஆண்டவரின் வாக்குறுதிகளை பற்றி பிடித்துக் கொண்டு நாங்கள் பாடுவோம். உறவை வளர்த்திட ஆவியை தா, உம் புகழோங்கிட ஆவியை தா. பேய்களை ஓட்டிட ஆவியை தா, நோய்களை போக்கிட ஆவியை தா. ஆவியை தா, தூய ஆவியை தா. இயேசுவே உந்தன் ஆவியை தா, ஆவியை தா, தூய ஆவியை தா. இயேசுவே உந்தன் ஆவியை தா. இந்த வேளையிலே தூய ஆவியானவரை எங்களுக்கு நிறைவாக ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். விண்ணக தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஒவ்வொரு கடவுளாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் இணையான தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். தந்தையாகிறவன் வாக்களித்த தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். விண்ணக ஒளியின் கதிரான தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். எல்லா நன்மைகளுக்கும் தொடக்கமுமாகிய தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். விண்ணக தண்ணீரின் ஊற்றாகிய தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். சுட்டெரிக்கும் தீயாகிய தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். கற்றி எரியும் அன்பாகிய தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். இறை பொழிவாகிய தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். உண்மையும் அன்பும் கொண்ட தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். ஞானமும் புரிந்துணர்வும் தரும் தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். ஆலோசனையும் மனவலிமையும் தரும் தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். அறிவும் இறை பக்தியும் தரும் தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். தேவ பயம் தரும் தூய ஆவியாரே, எங்களை திடப்படுத்தியருளும். அருளும் சபமும் தரும் தூய
ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் தூய்மையும் மாண்பும் அருளும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் ஆறுதல் அளிக்கும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் தூய்மைப்படுத்துகிறவராகிய தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் திரு அவையை வழிநடத்தும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் உன்னத கடவுளின் திருக்கொடையாகிய தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் உலகனைத்தையும் நிரப்பும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் எங்களை இறை மக்களாக மாற்றும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் பாவத்தின் மீது அச்சத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் உலகின் முகத்தை புதுப்பிக்கும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் எங்கள் ஆன்மாவில் ஒளியேற்றும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் எங்கள் இதயங்களிலும் சட்டத்தை பொறிக்கும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் எங்கள் உள்ளங்களை உம்முடைய அன்பு தீயினால் ஒளிர்விக்கும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் சரியாக செபிக்க கற்றுத்தரும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் விண்ணக தூண்டல்களால் எங்களை ஊக்குவிக்கும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் மீட்பின் வழியில் எங்களை வழிநடத்தும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் அவசியமான அறிவை மட்டும் தரும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் வாழ்வு தரும் தண்ணீராகிய தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் நீதியிலமை நிலை நிற்கச் செய்யும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் எங்களுக்கு நல்லவற்றை கற்பிக்கும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் எங்களுக்கு எல்லா நற்பண்புகளை வழங்கும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் எங்களுக்கு நீதியை நிலைநாட்டும் தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் எங்களது நிலையான நித்திய கொடையான தூய ஆவியாரே எங்களை திடப்படுத்தி அருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியான இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியான இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் சமரியான இயேசுவே எங்கள் மன்றாட்டை எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூயாவியே அம்மில் எழுந்தருளிவாரும் உம்முடைய இறை மக்களின் உள்ளங்களை நிரப்பியறலும் உம் அன்பு தீயினால் எங்கள் உள்ளத்தை பற்றி எரியச் செய்தரலும் உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவேன் அதனால் உலகை புதுப்பிப்பேன் மன்றாடுவோமாக. எங்கள் அடைக்கலமும் மாறுதலுமாகிய இறைவா, உம்முடைய ஆவியால் எங்களை வழி நடத்துகின்றேன். உமதற்காவலில் நாங்கள் உயிர் வாழச் செய்கின்றேன். எங்கள் மீது இறங்கி எங்கள் வேண்டலுக்கு செவிசாய்த்தரலும். உம்மையே நம்பி இருக்கும் எங்கள் விசுவாசம் மென்மேலும் உறுதி பெறுமாறு உம்முடைய ஆவியின் கொடைகளினால் கொடைகளை எங்களுக்கு நிறைவாக தந்து உதவி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய ஆவியானவருடைய இந்த இறுதி ஜெபத்திலே பங்கெடுத்து நாங்கள் நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஓ தூய ஆவியாரே, எங்கள் இறைவா, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். உமது தெய்வீக தன்மை அன்றி நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள். நீரின்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாது என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றோம்.
பாரம் தேற்றரவாளரே, எளியோரின் தந்தையே, சிறந்த ஆறுதல் அளிப்பவரே, எங்களை அனாதைகளாக விட்டு விடாத எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதியை நிறைவேற்றுவீராக. பெந்தெக்கோஸ்தே நாளன்று அன்னை மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் இறங்கி வந்ததைப் போல உமது தகுதியற்ற படைப்பாகிய ஏழைகள் எங்கள் மீது இறங்கி எங்கள் உள்ளத்தையும் இதயத்தையும் நிரப்புவீராக. மிக அற்புதமாகவும் மிகுந்த இரக்கத்தோடும் தாராள மனத்தோடும் நீர் அன்று அவர்களுக்கு வழங்கிய அதே கொடைகளை இன்று எங்களுக்கும் வழங்குவீராக. உமக்கு வருத்தம் அளிக்கும் செயல்கள் அனைத்தையும் எங்கள் இதயங்களிலிருந்து எடுத்துவிட்டு அதை உமக்கு தகுந்த உறைவிடமாக மாற்றுவீராக. நித்திய பெருபலன்களை நாங்கள் காணவும் புரிந்து கொள்ளவும் எங்கள் மனதை ஒளிரச் செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களிடம் உள்ள தகுதியற்ற படைப்புகளை அகற்றி எங்கள் இதயத்தை அன்பால் பற்றி எறிய செய்து நாங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவில் மறைந்திருக்க செய்வீராக. இறைவனின் திருவிழப்படி நாங்கள் நடந்து தூய ஆவியாரின் வேண்டுதலால் வழிநடத்தப்பட எங்கள் சிந்தையை திடப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து தமது மனுலக வாழ்வில் கடைபிடித்து கற்றுக்கொண்ட தாழ்ச்சி, வறுமை, கீழ்ப்படிதல், இவ்வுலக அலட்சியம் ஆகிய தெய்வீக படிப்பினைகளை நாங்களும் கடைபிடிக்க உமது அருளினால் எங்களுக்கு உதவுவீராக. ஓ ஆறுதல் அளிக்கும் தூய ஆவியாரே, மிகுந்த நம்பிக்கையுடன் எங்கள் கடமைகளை நிறைவேற்றவும் எங்களது அன்றாட சிலுவைகளை நாங்கள் பொறுமையுடன் சுமக்கவும் இறைவனின் திருவிழத்தை நாங்கள் முழுமையாக நிறைவேற்றவும் வானகத்தை திறந்து எங்கள் பெறுவீராக. அன்பின் ஆவியாரே, தூய்மையின் ஆவியாரே, அமைதியின் ஆவியாரே, என் ஆன்மாவை மென்மேலும் தூய்மையாக்கும். இந்த உலகம் தர முடியாத அந்த விண்ணக அமைதியை எங்களுக்கு தருவீராக. உமது இறையரசு இந்த உலகெங்கும் பெறவிட அயராது உழைக்கும் எங்கள் திரு அவையையும் எங்கள் திருத்தந்தையையும் ஆயர்களையும் திருப்பணியாளர்களையும் துறவரத்தார் அனைவரையும் இறை மக்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியால் நிரப்பி ஆசீர்வதியும். ஓ ஆவியாரே, எல்லாவற்றையும் முழுமையாக அளிப்பவரே, இந்த நவநாள் வழியாக நாங்கள் வேண்டும் அனைத்தையும் அருள்வீராக. எங்களிலும் எங்கள் வழியாகவும் திருவிழம் நிறைவேறுவதாக. நீர் என்றென்று வளப்படவும் ஆட்சிப்படவும் தகுந்தவர். ஆமென். மாண்புயரின் முக்கியத்திலே பங்கெடுத்து ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். வருளானுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. மான் துயரே வருளான் மனமே. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவர்
அதிலே சகல மதுர இன்பம் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகள் அருள்வீராக. தந்தையாகிறவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை நித்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். வாழ்வினாளம் விளங்கவே வாய்மையின் சாயல் துலங்கவே. வாழ்வினாளம் விளங்கவே வாய்மையின் சாயல் துலங்கவே. தியாக பூஜைக்கு காலம் விழித்தது என கோவில் மணியும் அழைத்தது. என கோவில் மணியும் அழைத்தது. நறுமணம் பரவும் பூக்களின் கூட்டம் நலமுடன் பாடும் பறவைகளாட்டம். நறுமணம் பரவும் பூக்களின் கூட்டம் நலமுடன் பாடும் பறவைகளாட்டம். கலகலவெனவே நதிகளின் ஓட்டம். கலகலவெனவே நதிகளின் ஓட்டம். படைத்த தேவன் முன் மாற்றும் பூஜையே அவையாற்றும் பூஜையே. வாழ்வினாளம் விளங்கவே வாய்மையின் சாயல் துலங்கவே. வாழ்வினாளம் விளங்கவே வாய்மையின் சாயல் துலங்கவே. தியாக பூஜைக்கு காலம் விடிந்தது என கோவில் மணியம் அழைத்தது. என கோவில் மணியம் அழைத்தது.
கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை இன்றைய நாளிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு தம்முடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு பல தடவைகள் தம்முடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்து தம்முடைய உயிர்ப்பினை உறுதிப்படுத்துகின்றார். 40 நாட்களுக்கு பிற்பாடாக அவர் தந்தையிடம் சென்று மாட்சியுடன் அவருடைய அரியணையினுடைய வலப்பக்கத்திலே வீற்றிருக்கின்றார் என்பதனுடைய உண்மையின் மறைபொருளை இந்த விழா எங்களுக்கு எடுத்து எம்பி நிற்கின்றது. எனவே ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு, அவர் மாட்சியிலே அமர்ந்திருக்கின்ற அந்த மாட்சி, இவை எங்களுடைய வாழ்விலே நாங்களும் ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவோடு நாங்கள் மாட்சியிலே, அவருடைய மாட்சியிலே பங்கெடுக்கின்றோம். அவருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கின்றது என்பதனை உணர்ந்து நிற்க எங்களுக்கு இந்த விழா அழைப்பு விடுக்கின்றது. எனவே இன்றைய இந்த திருப்பலியிலே நாங்கள் அனைவருமே எங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்று சீடர்கள் தாங்கள் அனுபவித்த வேதனைகள், குழப்பங்கள், கலக்கங்கள் அனைத்திலிருந்தும் தெளிவினை தங்களுடைய வாழ்விலே பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. அதே போல நாங்களும் குழப்பங்களுக்குள்ளே, அமைதியின்மைக்குள்ளே வாழுகின்ற வேளையிலே ஆண்டவர் எங்களுடைய வாழ்விலே அமைதியை தரும்படியாக இந்த திருப்பலியிலே வேண்டி நிற்போம். அத்தோடு இந்த திருப்பலியிலே இறந்து போன அடியவர்களாகிய அல்வின் தேவசகாயம், அல்வின் பூமணி, ஃபாதர் சட்டன் க்ரூஸ், ஆரோக்கியநாதர் புவனேஸ்வரி, அண்டன் கிறிஸ்டியன் நெல்சன் ஆகிய இறை அடியார்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக நாங்கள் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். நீங்களும் நானும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி இறைவனுக்கு ஏற்ற பலியாக அமைந்திட எங்கள் ஒவ்வொருவருடைய குற்றம் குறைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உன்னதங்களிலே இறைவனுக்கே மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மணத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, தேவ மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீத்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, அம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாவும் திருமகன் கிறிஸ்துவின் விண்ணேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாக அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்கச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 11 இறாக. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார்.
பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் ஜூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின் அவர்கள் கண் முன்பாக அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் ஆவேந்தர் அவரே. எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர். அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர்தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். அவரை விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து 2ஆம் வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 17 தொடக்கம் 23 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் அவரை முழுமையாக நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்றும், இறைமக்களுக்கு அவர் அளிக்கும் உரிமைப்பேறு எத்துணை மாட்சி மிக்கது என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்பவர்களாகிய நம்மிடம் செயலாற்றுகின்ற அவரது வல்லமை எத்துணை ஒப்புயர்வற்றது மேலானது என்றும் நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்டப்பெறுவனவாக. கடவுள் வலிமைமிக்க தம் ஆற்றலை கிறிஸ்துவிடம் செயல்படுத்தி இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்து விண்ணுலகில் தமது வலப்பக்கத்தில் அமர்த்தினார். அதன் மூலம் ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர், வல்லமை உடையோர், தலைமை தாங்குவோர் ஆகிய அனைவருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். இவ்வுலகில் மட்டுமல்ல, வரும் உலகிலும் வேறு எப்பெயர் கொண்டோருக்கும் மேலாகவும் அவரை உயர்த்தினார். அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணியச் செய்து அனைத்துக்கும் மேலாக அவரை திருச்சபைக்கு தலையாக தந்தருளினார். திருச்சபையே அவரது உடல். எங்கும் எல்லாவற்றையும் நிரப்புகின்ற அவரால் அது நிறைவு பெறுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, Alleluia, Alleluia. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. Alleluia.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 இறை வசனங்கள் 16 தொடக்கம் 20 இராக. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எனக்கு அனைத்து அதிகாரமும் அருளப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடுகின்றோம். இயேசுவினுடைய விண்ணேற்பு ஒரு பிரத்யேகமான விண்ணேற்பாக இருக்கின்றது. அது ஒரு தனித்துவமானதாக இருக்கின்றது. திருவிவிலியத்திலே வேறு இடங்களிலே விண்ணகத்திற்கு சென்றவர்களை பற்றி கூறப்படுகின்றது. திருச்சபையினுடைய பாரம்பரியம் எங்களுக்கு படிப்பிக்கின்றது. இயேசுவினுடைய விண்ணேற்பு மற்ற விண்ணேற்பிலே இருந்து வித்தியாசப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், மற்ற விண்ணேற்புகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஏனோக்கு ஆண்டவரோடு நடந்து செல்லுகின்றார். திடீரென்று அவரை காணவில்லை. ஆண்டவர் அவரை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. விண்ணகத்திற்கு அவர் எடுத்துச் செல்லப்பட்டார். 2வது சம்பவம் நாங்கள் பார்க்கின்றோம். எலியா இறைவாக்கினருடைய வாழ்விலே எலிசா பார்த்து கொண்டிருக்கின்ற வேளையிலே சுழல் காற்று எலியாவை விண்ணகத்திற்கு அழைத்து சென்றதாக 2 அரசர்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் எங்களுக்கு சொல்லுகின்றது. திருச்சபையினுடைய பாரம்பரியம் எங்களுக்கு கற்பிக்கின்றது. அன்னை மரியாள் அவள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டாள் என்று சொல்லி, இங்கே எல்லாருமே எடுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் இயேசுவினுடைய விண்ணேற்பு மட்டும் தனித்துவமானதாக அவர் விண்ணகத்திற்கு சென்றார் என்று சொல்லப்படுகின்றது. இதை நாங்கள் நற்செய்தி நூல்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. மாற்கு நற்செய்தி 16வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகின்றது, அவர் விண்ணேற்றம் அடைந்து கடவுளினுடைய வலப்புறம் அமர்ந்திருந்தார் என்று சொல்லி. லூக்கா நற்செய்தி 24:51 சொல்லுகின்றது, அவர் சீடர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அவர் விண்ணகத்திற்கு சென்றார் என்று சொல்லப்படுகின்றது. ஆக இயேசுவினுடைய விண்ணேற்பு ஒரு பிரத்யேகமானதாக தனித்துவமானதாக இருக்கின்றதற்கு காரணம் அவரே விண்ணகத்திற்கு சென்றார் என்கின்ற நிகழ்வாக இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பாஸ்கு காலத்திலே வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் இயேசுவினுடைய இறப்பு, இயேசுவினுடைய உயிர்ப்பு, இயேசுவினுடைய விண்ணேற்பு, தூய ஆவியானவருடைய வருகையாக இருக்கின்றது. இவற்றிலே இயேசுவினுடைய இவர்கள் 4 விடயங்களுக்கும் இடையே பல ஒற்றுமைகள் இருக்கின்றது. எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டதாக இருக்கின்றது. இயேசுவினுடைய உயிர்ப்பு சொல்லிக் கொடுக்கின்றது எதுவென்று சொன்னால், இயேசுவினுடைய பாடுகள், மரணம்
அவை எல்லாவற்றையும் அவர் வெற்றி கொண்டு ஒரு புதிய வீரனாக அவர் வெற்றி பெற்ற மாட்சி பெற்ற மனிதனாக வெளியே வந்தார். சாவு அவரை வெற்றி கொள்ளவில்லை என்று சொல்லி ஒரு வெற்றிகரமான ஒரு செய்தியை ஆண்டவருடைய உயிர்ப்பு எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. இயேசுவினுடைய விண்ணேற்பு எங்களுக்கு எதை சொல்லி நிற்கின்றது என்று சொன்னால், அவர் மாட்சியோடு தந்தையினுடைய வரியணையிலே அவர் இருக்கின்றார். உயிர்த்த இயேசு மாட்சியோடு தந்தையுடைய அரியணையிலே இருக்கின்றார். உயிர்த்த இயேசு இந்த உலகத்தை விட்டு சென்றவுடன் தூய ஆவியானவர் வருவதற்குரிய வழியை திறந்துவிட்ட ஒரு நிகழ்வாக ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு இருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்னுமாக இயேசுவினுடைய விண்ணேற்பு விழாவை பற்றி நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே, அந்த விண்ணேற்பு விழாவிலே நடைபெறுகின்ற விடயங்கள் 3 காலத்திற்கும் உரிய ஒரு நிகழ்வினை குறித்து காட்டுவதாக இருக்கின்றது. அதாவது பழைய கடந்த காலத்திலே இயேசுவினுடைய அதிகாரத்தை பற்றி சொல்லுகின்றது. இயேசு மாட்சியோடு இந்த உலகத்திலே இருந்தார். சாவு அவரை வெற்றி கொள்ளவில்லை, அவர் சாவை வெற்றி கொண்டார் என்று சொல்லி இயேசுவினுடைய அதிகாரத்திலே எங்களுக்கு சொல்லுவதோடு, நிகழ்காலத்திலே இயேசு அந்த அதிகாரத்தை தம்முடைய சீடர்களுக்கு கூறுவதாக, எதிர்காலத்திலே அவர் இந்த உலகத்தை விட்டு தந்தையுடைய அரியணையிலே அமர்ந்திருந்தாலும் அவருடைய பிரசன்னம் இந்த உலகத்திலே தொடரும், அவர் எங்களோடு இருக்கின்றார் என்கின்ற வாக்குறுதியினை எங்களுக்கு கொடுக்கின்றதாக இந்த விழா இருக்கின்றது. ஆக இந்த விழாவிலே நாங்கள் முக்கியமாக 2 விடயங்களை இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது, இயேசுவினுடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் இருக்கின்றது என்பதனை நாங்கள் விசுவசிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், சீடர்கள் மலைக்கு செல்லுகின்றார்கள், ஆண்டவர் கட்டளைகளை கொடுக்கின்றார், அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்ததாக எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, அந்த நிகழ்வு அது ஒரு பிரியாவிடை நிகழ்வு. இயேசுவினுடைய பிரியாவிடை உரைகளை நாங்கள் கேட்ட இந்த நிகழ்வு அவருடைய கடைசி தருணம். இந்த உலகத்தை விட்டு சீடர்களோடு வாழ்ந்த வாழ்வை விட்டு அவர் செல்லுகின்ற ஒரு தருணமாக இருக்கின்றது. அந்த தருணத்திலே இந்த சீடர்கள் ஏன் மகிழ்ச்சியோடு திரும்பி வந்தார்கள்? காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்ற அந்த நிகழ்வாக இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம், ஒரு எங்களோடு நன்றாக பழகியவர்கள், நாங்கள் உயிருக்கு உயிராக அன்பு செய்கின்றவர்கள், இவர்களை பிரிகின்ற வேளையிலே அல்லது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லுகின்ற வேளையிலே கடைசி நிமிடத்திலே எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் எங்களுக்கு ஒரு முக்கியமான வார்த்தைகளாக இருக்கின்றது. கடைசி நிமிடத்திலே இந்த வாக்குறுதிகள் கொடுக்கின்றது வளமையாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம், நான் இங்கே லண்டனுக்கு வருவதற்கு முன்பாக ஒரு சிறியதொரு பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருந்த வேளையிலே என்னுடைய சகோதரன் சொன்னார், நீர் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், நீர் போய் வரும் வரையும் நான் எல்லாவற்றையும் சமாளிப்பேன், எது நடந்தாலும் நான் சமாளித்து கொண்டு செல்லுவேன் என்று சொல்லி அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். நான் மகிழ்ச்சியோடு என்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடியதாக இருந்தது. இந்த சீடர்களுடைய வாழ்விலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு அந்த மலையை விட்டு இறங்கி சென்றார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இயேசு அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, நான் உங்களோடு இருப்பேன். அந்த வாக்குறுதி இல்லையற்றது, கால வரையறையற்றது, எப்பொழுதும் நான் உங்களோடு இருப்பேன். விசேட விதமாக திருச்சபையிலே ஆண்டவர் இருப்பார் என்று சொல்லி நாங்கள் பவுலடிகளார் கூறுவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய 2வது வாசகத்திலே இருந்தாலும் சரி, தூய ஆவியானவருடைய நவநாளிலே நாங்கள் சிந்தித்த விடயங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இயேசு அவர் கிறிஸ்துவ திருச்சபையினுடைய மறை உடலாக இருக்கின்றார். கிறிஸ்துவனுடைய மறையுடல் தான் திருச்சபையாக இருக்கின்றது. எனவே இயேசுவினுடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்விலே எப்பொழுதும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது.
அவர் நற்கருணையிலே எங்களோடு இருக்கின்றார். தூய திருச்சபையிலே எங்களோடு இருக்கின்றார். அப்போஸ்தலர்களுடைய வழிமரபிலே அவர் எங்களோடு இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தையிலே அவர் எங்களோடு இருக்கின்றார். எங்கே என்னுடைய பெயரால் 2-3 பேர் கூடியிருக்கின்றீர்களோ அங்கே நான் இருக்கின்றேன் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தை எங்களுக்கு இயேசு உறுதிப்படுத்துவதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்விலே நாங்கள் இயேசுவோடு, இயேசு எங்களோடு இருக்கின்றார் என்பதனை எப்பொழுதும் உணர்ந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதைத்தான் இந்த விண்ணப்ப விழா எங்களுக்கு தருகின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலே இந்த சீடர்களைப் போல கலக்கங்கள் வரலாம், குழப்பங்கள் வரலாம், தடுமாற்றங்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம். ஆனால் மலைக்கு சென்ற சீடர்கள் உறுதியோடு, மகிழ்ச்சியோடு, திடத்தோடு திரும்பி வந்தார்கள். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கும் என்பதனை அவர்கள் நம்பினார்கள். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் நம்ப வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு கதை ஒன்று நான் வாசித்தேன். அந்த கதையிலே ஒரு மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கணவன் அவன் தொழிலுக்கு செல்லுகின்றான். அவன் தொழிலுக்கு சென்றதன் பிற்பாடு ஒரு பலத்த காற்று அடிக்கின்றது. அவனுடைய படகை காணவில்லை. குடும்பத்தார் அனைவரும் கரையோரத்திலே நின்று அவனுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்றார்கள், அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இரவிரவாக அவனையே பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று பார்த்தால் அந்த குடிசை எரிந்து விடுகின்றது. அவர் வாழ்ந்த அந்த குடிசை எரிந்து விடுகின்றது. எனவே குடிசையும் எரிந்து கணவனையும் காணாமல் மனைவி அச்சத்தோடு அழுது கொண்டு இருக்கின்ற வேளையிலே, விடியற் காலையிலே அவர் கணவனுடைய படகும் கணவனும் பாதுகாப்பாக வருகின்றார்கள். அப்பொழுது அந்த மனைவி கணவனிடம் சொல்லுகின்றாள், உங்களை பார்க்கின்ற வேளையிலே எனக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கின்றது. ஆனால் அதே வேளையிலே இன்னும் ஒரு துயரமான செய்தி, எங்களுடைய வீடு எரிந்து நாசமாகி போய்விட்டது என்று சொல்லி. அப்பொழுது அந்த கணவர் அவருக்கு சொன்னார், எரிந்தது எங்களுடைய வீடா? நான் ஆழ்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருந்த வேளையிலே எனக்கு வழிகாட்டியது எதுவென்று சொன்னால் இங்கே எரிந்து கொண்டிருந்த அந்த வீடுதான் எனக்கு வழிகாட்டியது என்று சொல்லி அந்த கணவர் தம்முடைய அனுபவத்தினை பகிர்ந்து கொண்டார். கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்விலே எதிர்பாராத விதமாக ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். நாங்கள் எதிர்பார்ப்பது வேறு, கடவுளினுடைய திட்டம் வேறுவாக இருக்கின்றது. எனவே நாங்கள் எந்த வேளையிலும் கலங்காமல், நாங்கள் அஞ்சாமல், சீடர்களைப் போல அவர்கள் குழப்பத்தின் மத்தியிலே ஒரு தெளிவினை அடைந்தவர்களாக செல்லுகின்றார்கள். நாங்களும் குழம்பினாலும் ஆண்டவர் இயேசுவினுடைய பிரசன்னத்திலே தெளிவடைந்த மக்களாக திரும்பி செல்ல அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, இயேசுவினுடைய விண்ணேற்பு வாழ்விலே விண்ணேற்பு விழாவிலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், அவர் கொடுக்கின்ற பணி, சீடர்களுக்கு அவர் கொடுக்கின்ற பணி, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற பணி. இயேசுவினுடைய இவ்வுலக பணி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குரியதாக இருந்தது, குறிப்பிட்ட இடத்திற்குரியதாக இருந்தது. ஆனால் இயேசு தான் செல்லுகின்ற வேளையிலே அந்த பணியையும் அந்த செயல்களையும் விரிவாக்கியவராக, அகலப்படுத்தியவராக சொல்லுகின்றார், உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லி தம்முடைய சீடர்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கின்றார். அங்கே இயேசு தம்முடைய பணியினை விரிவாக்குவதனையும், அந்த பணிக்கு உறுதுணையாக தூய ஆவியானவரை அவர் வரவேற்கும்படியாக, எதிர்பார்த்திருக்கும்படியாக, காத்திருக்கும்படியாக பணிப்பதனையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, திருமுழுக்கு பெற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு சீடர்களுக்கு கொடுத்த அதே பணி கொடுக்கப்படுகின்றது. உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவிக்கின்ற பணி, கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகருகின்ற பணி. கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகருவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருப்பவர் யார் என்று சொன்னால் அது தூய ஆவியானவராக இருக்கின்றார். நாங்கள் நவநாளிலே தூய ஆவியானவரை பற்றி சிந்திக்கின்றோம். எனவே எங்களுடைய சாட்சிய வாழ்வுக்கு, எங்களுடைய சீடத்துவ வாழ்வுக்கு ஆவியானவர் அவசியம் என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று கத்தோலிக்கர் மத்தியிலே சிலருக்கு இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் என்னவென்று சொன்னால், இந்த ஆவியினுடைய வழிபாடு என்று சொன்னால் அது எங்களுக்கு சரி வராது, அது எங்களுக்கு ஒத்து வராது.
கிறிஸ்து இயேசுவிலே அன்பானவர்களே, நாங்கள் பார்க்கின்ற விதத்தில் தான் பிழையாக இருக்கின்றது. ஆவியினுடைய வழிபாடு அது அவரவர்களுக்குரிய சுதந்திரமாக இருக்கின்றது. கடவுள் முன்னிலையிலே போற்றி புகழுவதும் கடவுளை வழிபடுவதும் அவர்களுடைய சுதந்திரத்திற்கு ஏற்ப அவர்கள் செய்கின்றார்கள். அதனை நாங்கள் விமர்சிப்பதோ அல்லது அது ஆவியானவர்கள் அது அந்த வழிபாடு வேற நாங்கள் வேற என்று சொல்லி விலத்தி வாழுவதோ எங்களுடைய சீடத்துவ வாழ்வுக்கு, எங்களுடைய புதுப்படைப்பாக மாறுகின்ற வாழ்வுக்கு அது சரிப்படாத ஒரு வாழ்வாக இருக்கின்றது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் அவசியமாக இருக்கின்றார். எங்களுடைய ஒவ்வொரு வாழ்விலும் எங்களுடைய செயற்பாடுகளிலும் ஆவியானவர் அவசியமாக இருக்கின்றார். எனவே நாங்கள் அந்த வழிபாட்டு முறைகளை கண்டு நாங்கள் பின்வாங்குகின்றவர்களாக அல்லாமல் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் மறக்காமல் தூய ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் அழைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை எங்களுடைய வாழ்விலே உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மற்றவர்கள் அப்படி செய்கின்றார்கள் என்று சொல்லி நாங்கள் தூய ஆவியானவரை ஒதுக்குகின்றது எங்களுடைய மடமைத்தனமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் தூய ஆவியானவரை எங்களுடைய வாழ்விலே தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இயேசு வாக்களித்த துணையாளர் அவர். அந்த துணையாளர் எங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார், உண்மையை வெளிப்படுத்துவார், நீதியை நோக்கி நடத்தி செல்லுவார், ஞானத்தை எங்களுக்கு தருவார், எல்லா அறிவு ஆற்றல் திடம் எல்லாத்தையும் தரக்கூடிய வல்லமையுடையவராக தூய ஆவியானவர் இருக்கின்றார். எனவே இயேசு கொடுத்த அந்த சீடத்துவ வாழ்வு, பணி வாழ்வை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களிலே மற்றவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஆவியானவரை தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆவியானவரை எங்களுடைய வாழ்விலே அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்விலே அவர் செயற்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்த வேண்டியவர்களாக, எங்களுடைய வாழ்விலே ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனிதர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே கிறிஸ்து இயேசுவிலே அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த விண்ணேற்பு விழாவிலே நாங்கள் கலந்து கொள்ளுகின்ற வேளையிலே இயேசுவினுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கின்றது என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். தூய ஆவியானவருடைய வழிநடத்தல் எங்களுடைய வாழ்விலே சாட்சிய வாழ்விற்கு அவசியமானது என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ வரம் வேண்டி தொடர்கின்ற இந்த திருப்பலியிலே இணைந்து நிற்போம். ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாகிய உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிலிருந்து கடவுளாக, ஒளியிலிருந்து ஒளியாக, உண்மை கடவுளிலிருந்து உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம்மிற்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியோ பிலாத்து அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தடி எல்லாம் உள்ள தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியோடு மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் தூய மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்போருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடு மகனோடு ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசி வெளிவருகிறே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் திருச்சபையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரை உயிர்ப்பையும் வரவேற்கும் உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமேன். எங்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்து கூறுவோம். வானக தந்தையே, திருச்சபையை வழிநடத்தி வருகின்ற திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவிகளுக்காக உடைய பாதமண்டை நாங்கள் வருகின்றோம். நீர் வாக்களித்த உன்னத்தின் வல்லமையாலே அவர்களை நிறைத்து காலத்தின் அறிகுறிகளை கண்டுணர்ந்து வலுவாவரத்தோடு உம்முடைய மக்களை வழிநடத்த தேவையான
ஞானத்தையும் அறிவையும் அவர்களுக்கு அளித்துள்ள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, தூய ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக எங்களை ஆயத்தம் செய்கின்ற இந்த நாட்களிலே எங்களுடைய சாட்சிய வாழ்விற்கு, சீடத்துவ வாழ்விற்கு ஆவியானவருடைய வழிநடத்தல் அவசியம் என்பதனை நாங்கள் உணர்ந்து ஆவியானவரை எங்களுடைய உள்ளத்திலே போற்றவும், வரவேற்கவும், வாழவிடவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, பலவிதமான துயரத்தோடும் துயரங்களோடும் கவலைகளோடும் அங்கலாய்ப்புகளோடும் வாழ்பவருக்கு நீரே ஆறுதலாகவும் தேறுதலாகவும் விடுதலையாகவும் இருக்கின்றீர். அவ்விதமாக கலங்கி நின்ற திருத்துதர்களுக்கு உம்முடைய விண்ணேற்பின் பொழுது நீர் கொடுத்த வார்த்தைகள் உறுதியானவையாகவும் பலமிக்கவையாகவும் இருந்ததோ அதை போல என்றும் உம்முடைய வார்த்தையினாலே கலங்கி நிற்கின்ற அனைவரையும் நீர் தேற்றி வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, இறை மக்களாக தங்களுடைய ஆலயங்களிலே வழிபட முடியாதவர்களாக பலத்த எதிர்பார்ப்புகளோடு ஏக்கங்களோடு தம்முடைய இயல்பு வாழ்வுக்கு திரும்ப முடியாத நிலையிலே நாங்கள் அவதியுறுகின்ற வேளையிலே, நாங்கள் கலங்குகின்ற வேளையிலே, இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாரும். அன்று குழப்பமான சூழ்நிலையிலே நீர் தெளிவை கொடுத்தீர். எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் அனுபவிக்கின்ற இன்னல்கள், வேதனைகள், விளங்கிக் கொள்ள முடியாத பிரச்சனைகள், இவற்றின் மத்தியிலே நாங்கள் ஒரு தெளிவான சிந்தையை பெற்றிட, அதன் பிரகாரம் உம்மிலே நாங்கள் நம்பிக்கை உடையவர்களாக வாழ்ந்திட எங்களை வழிநடத்தியருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் வேண்டுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கமுள்ள அன்பான இயேசுவே, நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். உம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்துகின்றார் என்பதனை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அவர்களுடைய பிரசன்னத்தினாலும் வழிநடத்தலினாலும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் விரும்பி தேடுகின்ற எங்களுடைய ஆசீர்வாதங்கள், நாங்கள் விரும்புகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றிட எங்களுக்கு உதவி செய்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருட்பலியில் ஏனை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு ஆகலை. உலகினொளியாயிருப்பவனே, உன்னோடு
ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உம்முடைய கையிலிருந்து திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேயும் திருமகனின் வணக்கத்துக்குரிய முன்னேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இப்புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்குரிய வெற்றியை நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு ஆட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டார். வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர்தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என்னும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூந்தரளம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரளம். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அல்வின் தேவசகாயம், அல்வின் பூமணி, ஃபாதர் சட்டன் குரூஸ், ஆரோக்கியநாதர் புவனேஸ்வரி, அண்டன் கிறிஸ்டியன் நெல்சன் என்னும் முறையடியார்களை நினைவு கூர்ந்தரலும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த அவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உள்ளே ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து பரமருளை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுந்து நின்று நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்களுக்காக, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவ உதவி செய்கின்றவர்களுக்காக, இன்னும் பல்வேறு கஷ்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்காக, எங்கள் மத்தியிலே மனவிரக்தியோடு வேதனைகளோடு வாழுகின்றவர்களுக்காக, பயணங்களை மேற்கொள்ள முடியாமல் திண்டாடுகின்றவர்களுக்காக, எல்லாரையும் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு ஒரு முறை கொண்டு வந்து இயேசுவினுடைய உடனிருப்பு, தூய ஆவியானவருடைய வழிநடத்தல், நாங்கள் விரும்புகின்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திட இயேசு கற்பித்து தந்த சபத்தை சொல்லி மன்றாடுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகின்ற அமைதியை அருகில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்திரளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரன் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும்.
ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே நான் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன் நண்பன் இயேசுவே அருகில் இருக்கின்றேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். மறந்து நீ சென்றாலும் ஆகியாயனதை மறந்து நீ சென்றாலும் பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை பரிவுடனே தேடி நான் அணைத்துக் கொள்வேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். சோதனையால் வேதனையால் சுவண்டு நீ துவண்டாலும் சோதனையால் வேதனையில் சோர்ந்து நீ துவண்டாலும் பரிவுடனே தேடி நான் அணைத்திடுவேன். உன்னை பரிவுடனே தேடி நான் அணைத்திடுவேன். உன்னை நான் ஒருபோதும் மறப்பதே இல்லை. உனக்காக உன்னில் இருக்கின்றேன். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் மண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றேன். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கு எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா. உன் மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, இதோ உன் அடிமை என்றவளே, இவ்வுலகத்தின் தாயாய் உதித்தவளே, இறைவன் இயேசுவின் தியாக பலியிலே
சிலுவை வரைக்கும் சென்றவளே, இதோ உன் அடிமை என்றவளே, இவ்வுலகத்தின் தாயாயுதித்தவளே, இறைவன் இயேசுவின் தியாக பலியிலே சிலுவை வரைக்கும் சென்றவளே, அம்மா என் அடைக்கலமே, இம்மானியராக்கினீர், உம் திருவடி அமர்வது போதும் அம்மா, திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா, கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா.